ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி ஆக்சிஜன். ஸோ நான் இன்னைக்கு என்ன வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், அதாவது நவம்பர் 17 2025ல நிஃப்டி எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், என்ன ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கலாம். ஆ, நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ஸோட வந்துருங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்டாக் இன்னும் நான் ப்ரெடிக்ட் பண்ணல, வால்யூம் பேலன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் ஃப்ரைடே நேற்று அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன். பிஜேபி லீட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் ஆச்சு. அந்த ஸ்பைக்கில் நாங்கள் எடுத்த இந்த ட்ரேடு தான் இந்த ட்ரேடு. நிஃப்டியோடைய 25,850 நாங்கள் வந்து பை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் நாங்கள் கவர் பண்ணோம். குட் ப்ராஃபிட் வித் ஒன் லாட்டில். இப்படியே நான் எல்லா நாளும் நான் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன நம்பி வரவங்களுக்கு கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு போயிட்டு கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கும் என் கூட ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மோர் ஓவர் எஜுகேஷனும் கொடுத்துட்ருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் அதாவது மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நான் லைவும் வருவேன் மண்டே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் வரும்போது உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபை ஆகும். நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபை ஆகும். கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் கொடுக்கணுன்ட்டு நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு 2 to 3 வீக்ஸ் இல்லாத வால்யூம் இன்னைக்கு இருக்குது. நேற்றுக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்குது. நேற்று உள்ள டேட்டா தான் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடக்கும் நிஃப்டி அப்படின்னா, கண்டிப்பாக 26,000க்கு மேலே வந்து நிஃப்டி போக போகுது அப்படின்றது தான் ஒரு உண்மை. நான் ஆல்ரெடி இந்த கப்பல் ஆஃப் வீக்கில் போகும்னு நான் லைவ்லையும் சொல்லியிருந்தேன், போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், எடுத்து பாருங்கள். இப்போ அடுத்த மூவ் என்னவாக இருக்குன்னா 26,120 இருக்கும். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஏன்னா கம்ப்ளீட் பையர்ஸ் ஆக்குபைட். பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும், அப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு ரீஜன்ஸ் 26க்கு மேலே போனாலும் சரி, 25,950க்கு மேலே போனாலும் சரி, பை அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்றது வருமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு புட் ஆப்ஷன் மண்டே வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் மை பர்சனல் திங். நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய ப்ராப்பர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்ன தான் 100%, 99% அக்யூரேட்டாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்களும் அதை ரிசர்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, எதையும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நான் கரெக்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உட்காந்து நான் இந்த ப்ரிப்பரேஷன் காமிக்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சொல்லவே வேணாம். டெக்னிக்கலாக ஒன்ஸ் நிஃப்டியை பார்த்துடலாம். டெக்னிக்கலாக பார்க்கவே தேவையில்லை, கம்ப்ளீட் பை தான். அதனால் என்னத்தை போட்டு வீடியோ போட்டு நம்ம இழுத்து அடிச்சுட்டு இருக்க தேவை கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு என்ன இருக்கோ அதை காமிப்போம், அவ்வளோதானே. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடி க்ளோசர் இதுவுமே 58,959 வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகே, இந்த ரீஜன் ஜோனை இந்த ரீஜன் ஜோனை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹைலி பாசிபிள். அதை போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், 9 போயிட்டு இந்த கால் ரைட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு 59 வரக்கூடிய இந்த கப்பல் ஆஃப் வீக் மேபி இன்னும் 2 டேஸில் நடக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் இதுதான் என்னுடைய ப்ரொடிக்ஷன். நிஃப்டி எக்ஸ்பைரி நெருங்கி வரும்போது 17 உங்களுக்கு எக்ஸ்பைரியாகவும் இருக்கும், 17 to 18. ஸோ கவனமாக இருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த 18 மேலே எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க, ப்ரீமியம் ஹையாக இருக்கும், அதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரீமியம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஸ்டாக்குன்னு சொன்னேன் வீடியோட ஸ்டார்டிங்கில், அது என்ன ஸ்டாக் அப்படின்னா, என்னடா வீடியோ இவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறாருன்னா, அவ்வளோதான், நாங்கள் தெரிஞ்சு போச்சு, பை ட்ரெண்டுன்றது தெரிஞ்சு போச்சு. இது ரிப்போர்ட் நான் டெக்னிக்கலாக வரைஞ்சி இப்படி போவோம் அப்படி போகுன்றது சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், ப்ராப்பர் டார்கெட் எங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ரீமியம் குரூப் தெரிஞ்சு ஜாயின் பண்ணிங்க. என்ன ஸ்டாக்கோட நான் வந்தேன் அப்படின்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்.
ஸோ இதோட என்எஸ்சியை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்ட் இப்போ நான் இதில் தான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் டேல இருந்து வரேன். நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸ்டில் நான் அப்படியே வந்து உட்காந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, பட் வால்யூம் வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதான் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். வால்யூம் ரைஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எங்கே கரெக்டாக இப்போ இந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் ஃபிகர் ஆகுதுன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டேல இருந்து அப்படியே நான் கால்குலேட் பண்ணி டைமை ரெடியூஸ் பண்ணி 1 ஹவருக்கு வந்துக்கிறேன். சாரி, எனக்கு வாய்ப்பு லேபர் ஆச்சுன்னா மன்னிச்சிருங்க. நான் கண்டினியூஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு வேலை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. நான் இன்னும் தூங்கவே இல்லை. எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் பிளாபர் ஆச்சுன்னா மன்னிச்சிருக்கேன். எல்லா வீடியோவில் இதே தான் சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் 247 அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்ததுனா, இல்லை மண்டே சாரி கேப் அப் கொடுத்தாலும் சரி, கேப் அப் இல்லைனாலும் சரி, இங்கே கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா 244க்கு கீழே போயிடுச்சுன்னா ட்ரேடை பற்றி யோசிக்காதீங்க. 247லேயே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை 250ல் ஓப்பன் ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் போகலாம். ஓகே. இதுக்கு மேலே ட்ரெண்ட் வந்து பையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 256 55 ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கோட தான் நான் உங்களுக்கு வந்தேன். நான் கொடுக்குற எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் சொல்கிற நிஃப்டி எப்படியெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ், என்னோடய லைவ் வந்து பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்றது பார்த்து பிடிச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸஸில் ஜாயின் பண்ணி பெட்டரான ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு வீடியோவில் எஜுகேஷன் வீடியோவில் வரேன். அடுத்த லைவில் வரேன். அடுத்து டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான். Bye bye. Love you all.